அவசியம் எல்லாம் முழங்கால் படிக்கணும். மகிமை நிறைந்த கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படியாக உம்மை துதித்து போற்றும்படியாக எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மத்தியில் சிங்காசன அதிபதியாய் அமர்ந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே நீங்கள் முத்தரிக்கும்படியாக செபிக்கிறேன். ஆவியின் அபிஷேகத்தினால எங்களை அபிஷேகிங்க. உமக்கென்று வல்லமையுள்ள சாட்சிகளாக எங்களை நிறுத்துங்க. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்க. எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க. உமக்கு நேராக திருப்புங்க ஆண்டவரே. வீணான சிந்தனைகள் எங்களை ஆட்கொள்ளாதபடி சத்துருவை நாங்கள் கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். தெய்வ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆவியானவர் இந்த ஆராதனை நடத்துங்க. எங்களோடு இந்த நாளிலே பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் 1180வது பாடல். பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, போராட்டம் வந்தோம், நீரே என் தேவன் தாங்கினாரே. சிந்தனைகள் போராட்டம் வந்தோம், நீரே என் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்தி மரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல காலம். அத்தி மரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல காலம். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் எழுந்து 1125வது பாடலை பாடுவோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்ற பாடல்.
1125வது பாடல். ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். அதிசயம் அப்படின்னா என்ன? இது கூட நடக்குமா அப்படின்னு சொல்லி நிச்சயம். ஆமாம், நம்ம சொந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவர் நம்ம கூட இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன நடக்கும்? அதிசயங்கள் நடக்கும். அவர் நம்ம கூட இல்லைன்னா அதிசயம் என்ன செய்யாது, நடக்காது. எப்பவும் ஏசப்பா நம்ம கூடயே இருக்கணும். அவர் இங்கே சிங்காசன அதிபதியாய் வீற்றிருக்கிறார். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் இல்லை, அப்படி தானே நம்முடைய ஆண்டவர்? வாக்கு தத்தத்தில் எங்கே 2-3 பேர் ஏசுங்கிற பெயரில் கூடி வந்துட்டாலும் அந்த இடத்துல நான் என்ன செய்வேன்? கண்டிப்பாக இருப்பேன்னு சொன்னவர் கண்டிப்பாக நிச்சயவார், அந்த இடத்துல இருப்பார். நம்ம மத்தியில் ஆண்டவர் நிச்சயவார், கண்டிப்பாக வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, நம்ம பக்கத்திலே இருக்காராம். நம்ம பக்கத்திலே. ஆமாம், நம்ம விசேஷித்த ஜாதிகள் என்று வேதம் சொல்கிறது. நம்ம கூப்பிடும் போதெல்லாம் நம்ம பக்கத்தில் என்ன செய்கிறாராம்? அவர் இருக்கிறார். மைக்கேல் கிட்ட இருக்கார், டேனியல் கிட்ட இருக்கார், இங்கே ஜூலி கிட்ட இருக்கார். ஒவ்வொருத்தட்டையும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் பக்கத்திலே நிற்கிறார், பக்கத்திலே நிற்கிறார். ஆனால் நாம் தான் என்ன செய்கிறதில்ல, அவர் பக்கத்தில் இருக்கிறாருங்கிற எண்ணமே இல்லாமல் சுகமாக என்ன செய்கிறோம்? தூங்கிக்கிட்டு நிர்விசாரமாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அவர் பக்கத்தில் இருக்கார். நமக்கு அதிசயத்தை செய்ய, அற்புதங்களை காண, நமக்கு உதவி செய்யும்படியாக நம்ம பக்கத்தில் நினைச்சிட்டார், வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கூட இருந்தால் செங்கடல் கூட என்ன செய்யும்? பிளந்துடும். ரெண்டாக என்ன செய்யும்? பிளந்துடும். எவ்வளோ பெரிய காரியமானாலும் தேவனால், ஆனால் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் ஒன்று இருக்குது ஆண்டவரே. அதனால தான் உங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறோம்? மனிதர்களை தேடி தேடி ஓடுறோம் அப்படின்னு சொல்லாத. அப்படின்னு உங்களால் முடியும் ஆண்டவரே, உங்களால் முடியும். உங்களால் கூடாத, செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்பு, கர்த்தர் நிச்சயமாக நிச்சயவார், பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆகவே வழி திறக்கக்கூடிய, அதிசயத்தை செய்யக்கூடிய தேவன் அவர். நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் அவர். நம்மை வழி நடத்தக்கூடிய அதிசயம் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேவன் செய்வார். ஆகவே எல்லாம் உற்சாகமாக அந்த பாடலை கரங்களை தட்டி பாடலாமா? அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்குரைத்தா தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். வாக்குரைத்தா தேவன், அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ பிளந்தே வழிவிடுமே. ஆமென். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் பகந்தே போகுமே, இடர்களெல்லாம் மறைந்திடுமே. தடைகளெல்லாம் பகந்தே போகுமே, இடர்களெல்லாம் மறைந்திடுமே.
எல்லாம் மெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். என்று வாக்களித்தார் தேவன், நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன், நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனமிரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனமிரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே, நிச்சயமாய் என்று நடந்திடுமே. ஆமே, விசுவாசத்தோடு மேற்கொள்ளும் அதிசயமே, நிச்சயமாய் என்று நடந்திடும். எல்லா விசுவாசத்தோடு சொல்லுமா, சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே, நிச்சயமாய் என்று நடந்திடுமே. கர்த்தனின்றே யுத்தம் செய்வாரே. ஆமெல்லா, கர்த்தனின்றே யுத்தம் செய்வாரே. உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. கர்த்தனின்றே யுத்தம் செய்வாரே. உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் இரண்டாய் பிளந்திடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்து வழிவிடுமே. தடைகளெல்லாம் பகந்தே போகுமே, இடர்களெல்லாம் மறைந்திடுமே. தடைகளெல்லாம் பகந்தே போகுமே, இடர்களெல்லாம் மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே, நிச்சயமாய் என்று நடந்திடுமே.
சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமா என்று நடந்திடுமே. கர்த்தரின்றே யுத்தம் செய்வாரே உனக்கெதிரான ஆயுதம் பாய்க்காதே. கர்த்தரின்றே யுத்தம் செய்வாரே உனக்கெதிரான ஆயுதம் பாய்க்காதே. உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய். இது வாக்களித்தா தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தா தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் கண்கள் மூடி ஆண்டவர் நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவன் நீங்க, அற்புதங்களை செய்கிற தேவன் நீங்க, ஆச்சரியமாக என்னை வழிநடத்துகிற தேவன் நீங்க. ஆண்டவரே, நம்புறியா, விசுவாசிக்கிறியா? தேவனாகிய கர்த்தர் உன்னை அற்புதமாய் நடத்துகிற தேவன். ஆச்சரியமாய் மற்றவங்க எல்லாம் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இது எப்படி நடந்தது, இது எப்படி நடந்தது, காலம் பூரா பேசிக்கிட்டே இருக்கும்படியாக வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்ய ஆண்டவர் ஆசை உள்ளவராக இருக்கிறார். உனக்கு ஆசை உண்டா? உனக்கு ஆசை உண்டா? ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த தாழ்த்தி ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அநேகர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அற்புதங்களை செய்து என்னை மகிழ பண்ணுகிற தேவன் நீங்கப்பா. இன்னைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பாருங்க. என் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் நடக்கணும். சத்துருவை நான் மேற்கொள்ளணும் ஆண்டவரே, சத்துருவை நான் மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நானே அதை பார்த்து ஆச்சரியப்படணும். என் வாழ்க்கையில் எப்படி இந்த பாவத்தை சத்துரு கொண்டு வந்த இந்த அசுத்தத்தை நான் மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நானே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒரு அதிசயத்தை என் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேள். எல்லாரும் அப்பா பார்த்து பேசுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற தேவன் நீங்க, ஆச்சரியமாய் என்னை வழி நடத்துகிற தேவன் நீங்க. ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாத தேவன், வாக்கு மாறாத தேவன். அவர் செய்வேன்னு சொன்னா கண்டிப்பா செய்வார். ஒருவேளை மனிதர்களால் கூடாத காரியமா இருக்கலாம். நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தா, என்னால் கூடும் அப்படின்னு அவர் வாக்கு கொடுத்தா கண்டிப்பா அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா பார்த்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவனே, உம்மை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், உம்மை நான் துதித்து போற்ற வந்திருக்கிறேன். வானாதி வானங்களை வீற்றிருக்கிற எங்கள் பராபரனே, பரமராஜாவே, உம்மை போற்றி புகழ வந்திருக்கிறோன்னு சொல்லு. ஹல்லேலூயா. அமைதியா இருக்காத, ஊமையா இருக்காத, வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரி. ஆண்டவரே, நீர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை வல்லமையினால் நிறைக்கிற தேவன் நீங்க தான்ப்பா. மகிமையுள்ள கர்த்தர் நீங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதைப்படி என்று சொன்ன மகிமையுள்ள தேவன் நீங்க ஆண்டவரே. உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் வாழ்த்துகிறேன்னு சொல்லு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ மகிமைக்கும் பாத்திரமான தேவனே, உமக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், நீரே மாறாத தேவன், வல்லமையுள்ள கர்த்தாவே, வானாதி வானங்களும் கொள்ளாதவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவனே,
உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு மகிமை செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே, எல்லா கனத்திற்கும் உரியவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தூயாதி தூயவரே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனதார உம்மை துதிக்கிறோம், முழு முழுதோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை காத்து வந்தீரே, இம்மட்டும் எங்களை நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி நடந்தது என்று சொல்லி எங்க வாழ்க்கை திரும்பி பார்க்கும் பொழுது அதிசயப்படத்தக்கதான காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவம் நிறைந்தவரே, மாறாத பராபரனே, மகிமைக்கு பாத்திரமானவரே. ஹல்லேலூயா. துரஹதல ஷகதலபா மிகதகர ஷபதுரஹபா. ஹல்லேலூயா. We praise you Lord. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே, பரிசுத்த பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, ஒருவரும் கிட்டிச்சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்க மகிமையும் மகத்துவம் நிறைந்த தேவனே. ஹல்லேலூயா. உதஹதல ஷகதரகப கலசதரபா உதல மஹதல ஷகபா. We praise you King of Kings. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அபிஷேகநாதரே, வல்லமையுள்ள ஆவியானவரே, அக்கினிமயமான தேவனே, உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரமானவர், நீர் ஒருவரே கனத்திற்குரிய தேவன் ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் துதிக்கப்படத்தக்க தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள, சர்வ வல்லமை உள்ள, சர்வ வியாபகரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம், உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நின்ற வண்ணமாக சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 1 முதல் 11ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெழுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாய்க்கும் உண்டாதாக ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமீன். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கப்போம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் முடிய டைட்டஸி வாசிக்கப்போம். யோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் முடிய வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி யோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் வரை. யோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி வரை. இன்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் மூலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்டபோது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. உட்கார்ந்தவனுமாக 1171 பாடலை பாருவோம். 1171 பாடல். நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும் மற்ற பாசங்கள் அருந்திட்டாலும் என்னை தாங்கிட்டதே வண்ணம்மை சொந்த காரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான்
சொல்லும் போது களிக்கூறு என் கைமாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதறாதே. தேவன் கைகளும் பொருளிடாதோ, தேவ வாக்குகள் மாறிடாதே. தினம் காத்திடும் கர்த்தர் ஒருபோதும் கைவிடாதே. விசுவாசத்தினால் மான் பிழைப்பான், விசுவாசி பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி பதறாதே. கொடும் வறுமையில் உழந்தாலும் கடும் பசியினில் வாடினாலும் அந்த எலியாவை போதித்தவர் என்று ஒன்றும் பசியாற்றினாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி கலங்காதே. அல்லேலூயா. மகிமையுள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக மீண்டும் மக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நம்முடைய ஆலயத்தில் கூடி வந்து தேவனாகிய கர்த்தரை மனதார ஆண்டவரே மகிழ்ச்சியோடு உள்ளபூர்வமாய் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் மகிழும்படியாய் துதிக்க ஸ்தோத்தரிக்க நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய தாசனை எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறீங்க. உம்முடைய அநாதி தீர்மானம் எங்களோடு நீங்கள் இடைப்படணும், எங்களோடு கூட பேசணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசை. மகனை கொண்டு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ எங்களோடு பேசும், இடைப்படும், செயல்படும். நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆமென். அன்பு சகோதரர்கள் எல்லாம் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நான் வால்பாறை பகுதியிலேருந்து வர்றேன். எனக்கு திருமணமாகி 22 வருஷம் ஆச்சு. நான் ஒரு ஊழியக்கார குடும்பத்தில், என் பேர் செந்தில்குமார். நான் ஒரு ஊழியக்கார குடும்பத்தில், என்னுடைய குடும்பம் அரசியலை சார்ந்ததாக இருந்தது. ஒரு நல்ல செபிக்கிறவளுடைய ஒரு மகளை 22-23 வருஷம் இன்னைக்கு ரன்னிங்கில் இருக்குது. நான் ஒரு மகளை திருமணம் செய்து கொண்டேன். திருமணம் செய்யும்போது நான் செந்தில்குமாராக இருந்தேன். இயேசுவை அறியாத, இயேசுவை தெரியாத, இயேசுவை பற்றி எனக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்து வந்தேன். எனக்கு தெரிஞ்ச 3 விஷயம். ஒன்று, கிரீன் கலர் போர்டு. 2, சிவப்பு கலர் போர்டு. கிரீன் கலர் போர்டு ஒயின் ஷாப்பு, ரெட் கலர் போர்டு போலீஸ் ஸ்டேஷன். தினமும் குடி, தினமும் போதை, தினமும் இன்ஜெக்ஷன்ல இருந்து சில காகிதங்களில் சுருட்டி கொடுக்கிற அந்த வார்த்தையை பலிபீடத்தில் நான் உபயோகப்படுத்த விரும்பவில்லை. அந்த காரியங்கள் அத்தனை போதை பழக்கங்களுக்கும் அடிமையாக இருந்தேன். நான் ஜெபிக்கிற என்னுடைய வீட்டில் எப்பவும் ஒரு ஜெப சத்தம் கேட்கும். அந்த சத்தம் என்ன சத்தம்னா, ஏதோ ஒரு லப 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 லபான ஒரு சத்தம் கேட்கும். இந்த சத்தம் கேட்டாவே எனக்கு மிகப்பெரிய அலர்ச்சி. இன்னைக்கு வாழ்நாளெல்லாம் அந்த சத்தத்தில் தான் ஓடுறேன். அப்படின்னு சொல்லுங்களேன். நான் சுமார் நேரத்தில் எப்பவும்
வீட்டுக்கு நேரத்தில் ஒரு மணி நைட்டு 2 மணிக்கெல்லாம் போயிடுவேன். போகும்போது எந்த சூழ்நிலையில் நான் போறேன்னு எனக்கு தெரியாது. 10 வருஷம் என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் ஓடுச்சு. நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய பிள்ளைக கட்டிலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. என் மனைவி 12 வருஷங்கள்ல ஒரு நாள் என் மனைவியை கை வைக்காத நாளே இருக்காது. அன்புல இல்ல, அடியில். இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அந்த உலகம் என்னை வெறுத்தது, அந்த சமுதாயம் என்னை வெறுத்தது. என் கூட இருந்த ஒரு 4-5 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த நண்பர் யாருன்னா, அவனும் காலையில் கரெக்டாக நான் விட்டாலும் அவன் கூப்பிடுவான், மாப்பிள்ளை கட்டிங்க்கு ஒரு 30 ரூபா இருக்கு, நீ கட்டிங் ரெடி பண்ணிட்டியா? நல்ல ஜெபிக்கிற குடும்பம், நல்ல ஆண்டவர் அறிந்த மக. அவ ஏதோ ஒரு சூழ்நிலையில அவளை நான் ஏமாத்தி திருமணம் செய்து கொண்டேன். திருமணம் முடிந்த காரியம் முடிந்து 10 வருடங்கள்ல ஒரு நாள் கண்ணீரோட, சமாதானமோட, சந்தோஷமோட என் குடும்ப வாழ்க்கை நடந்ததல்ல. ஏன்னா அத்தனையும் போதை. 13 வருஷம், 12வது வருஷம், இன்னிலிருந்து 13 வருஷம். ஒரு நாள் ஒரு இரவு எனக்கு என்ன ஆனதுன்னு எனக்கே தெரியாது. அநேக ஊழியக்கார என் பட்டணத்துக்கு வந்தா முதல்ல போய் நிற்கிறதே என்னுடைய மனைவியாக தான் இருப்பா. ஐயா, எப்படியாவது என் கணவன் ரட்சிக்கப்படணும். அநேக சபைகள் எங்க இருக்கு, இங்க அற்புதம் நடக்குதுன்னா அங்க என் மனைவி இருப்பா. என்ன சொல்றேன்னா, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தையும் கண்ணீரும் வீணாக்க மாட்டார். நான் தீர்க்க தரிசனத்தை நம்ப மாட்டேன், ஊழியக்காரரை நம்ப மாட்டேன். எனக்கு பிடிக்காத ஊழியக்காரர் தான். என் வாழ்நாள் எல்லாம் அப்படித்தான் போச்சு. ஒரு நாள் இரவு நான் என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியாது. என் வீட்டில் இருந்து நான் மனநல பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரனா மாறினேன். துன்பப்பட்டது நல்லது, வேதனைப்பட்டது நல்லது, கண்ணீர் விட்டது நல்லது. மனநல பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரனா மாறி தெரு தெருவா, ரோடு ரோடா சூழ்நிலைகள் அறிந்து கொண்டிருந்தேன். என் மனைவி ஒரு ரூமில் என்னை கொண்டு வந்து பிடிச்சி கொண்டு வந்து ஒரு ரூமில் போட்டு என்னை அடைச்சி வச்சிருந்தாங்க. அநேக மெடிசன் கொடுத்தாச்சு. கேரளாவில் ஒரு விடுதலை சென்டர் இருக்கு, அந்த சென்டருக்கு என்னை கொண்டு போய் விட்டாச்சு. அங்கே இருந்து வந்தேன், மீண்டும் அதே பிரச்சனை. ஐயோ என் ஆண்டவரே, இந்த பைத்தியக்காரனை வச்சுட்டு, நான் இஷ்டப்பட்டு திருமணம் செய்த இந்த பைத்தியக்காரனை வச்சுட்டு என் வாழ்நாளெல்லாம் என்னாக போகுது? கேள்வி என் மகளுக்குள்ள. ஒரு நாள் இரவு என்னை கட்டி வச்சிருந்தாங்க எங்க ஒரு ரூம்ல போட்டு. நைட்டு 11 மணி அமாவாசை பிரேயர். எங்க பட்டணத்தில் ஒரு ஸ்பீக்கர், ஆண்டவருடைய தேவனால பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரர் வந்தார். அந்த தேவ மனுஷன் வந்து எல்லாரும் சொன்னாங்க, அந்த மனுஷன் கூட்டிட்டு போனா எல்லா வியாதியும், எல்லா பிசாசு, மாந்திரீக வல்லமெல்லாம் விடுதலை ஆகுது. ரைட்டு. அப்ப என்னையும் என் மனைவி 2 பேரை கூப்பிட்டு கையும் காலும் கட்டி ஒரு அம்பாசடர் கார்ல தூக்கி கொண்டு போனாங்க. தூக்கி கொண்டு போய் அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி என்ன போட்டுட்டாங்க. எல்லாரும் ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆராதித்து கொண்டு இருக்கும் போது எல்லாரும் விடுதலை ஆகுது, நோய்கள் சுகமாகுது, பிசாசு ஓடுது, பில்லி சூனியம் சுகமாகுது. கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்கல. மீட்டிங் முடிஞ்சது. இரவு நேரம் பஸ்ஸில், எங்க ஊர் காடு பகுதி, யானைகள் நிறைய இருக்கும் சர்ச்சை சுத்தி. எல்லாரும் பாதி பேர் கார்ல வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, மிச்சம் எல்லாம் பஸ்ஸில் படுத்திருக்கோம். என் மனைவி 2 குழந்தைய வச்சுட்டு படுத்திருக்கிறா. அப்ப என் மனைவி காதுல ஒரு சத்தம், நான் உனக்கு கொடுப்பேன், நீ எனக்கு தருவியா? மனைவி நேரா பாஸ்டர்ட்ட போனா, பாஸ்டர் இப்படி ஒரு சத்தம் எனக்கு கேட்குது. பாஸ்டர் சொன்னாரு, அந்த தேவ மனுஷன் இன்னைக்கும் இருக்கிறாரு. அவர் சொன்னாரு,
சிஸ்டர் இவரை ஊழியத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. இவ சொன்னா இது நடக்கிற காரியமா? இது நடக்கிற காரியமா? இதெல்லாம் நடக்காது. நீங்க ஒப்பு கொடுங்க. நடத்துறது அவரு. ஊழியங்கிறது உன்னுடைய சுயத்தினால் அல்ல, மாம்சத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. நீ ஒப்பு கொடு சகோதரி. அவ சொன்னா அப்படின்னா நான் ஒன்று செய்கிறேன் பாஸ்டர், நான் ஒன்று செய்கிறேன். என் கணவனை நான் ரொம்ப நேசிக்கிறேன். என்னை எவ்வளோ அடித்து, எவ்வளோ கொடுமைப்படுத்தி, எவ்வளோ என் காது கூட கேட்காது, எத்தனையோ அடித்து காது கூட கேட்காம போயிடுச்சு, எத்தனையோ காரியம் பண்ணிட்டான். ஆனாலும் என் கணவனை நான் நேசிக்கிறேன். நான் ஆண்டவர் அறிந்தவளாக இருக்கிறேன். நான் ஒரு காரியம் செய்கிறேன். நல்ல கவர்மெண்ட் இபியில் ஃபார்மஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவ சொன்னா பாஸ்டர் நான் இன்னிலிருந்து என் வேலையை கூட நான் ரிசைன் பண்ணிடுறேன். கர்த்தர் என் கணவனை சுகமாக்கணும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இல்லை, என் பிள்ளைகளோட சேர்ந்து நாங்கள் 4 பேரும் தேசத்தில் கர்த்தர் உண்மையுள்ள தெய்வம் நாங்கள் சொல்ல போகிறோம் பாஸ்டர். நான் சொல்றேன்னு சொல்லி அப்பவே சொன்னா. பாஸ்டர் வந்தாரு, எல்லா ஜனங்க தூங்கிட்டு இருக்கிற எல்லா ஜனங்களையும் எழுப்பினாரு. வாங்க இவனுக்குள்ள. அவர் சொன்னாரு, என்னிடத்துல வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, இயேசுங்கிற நாமம் இருக்கு. இவனை ஊழியத்துக்கு நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவனை நீங்க விடுதலை ஆக்கணும் போது கர்த்தர் பரிபூரண விடுதலையை கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டு எல்லா பகுதிகளிலையும் பெருசா எதுவும் தெரியலனாலும் என்னுடைய சாட்சிகளை சொல்லி நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்களேன். என்ன பிரதர், 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளாட்ஃபார்மில் 5 ரூபா 10 ரூபா கொடுங்க. ஹலோ சிஸ்டர், நான் அதுக்காக சொல்ல. வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியனாகவும் இயேசுவுடைய ரத்தம் மாற்றும். ராஜாக்களாகவும் ஆசாரியனாகவும். நீங்க இயேசுவுடைய ரத்தம் பழைய ஏற்பாடு நாட்களிலே, இது என்னுடைய வாழ்நாள் வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்தார். பழைய ஏற்பாடு நாட்களிலே ராஜாக்கள் வேறு, ஆசாரியர்கள் வேறு. ஆசாரியர்கள் ராஜாவாக்க முடியாது, ராஜாக்கள் ஆசாரிய ஆக முடியாது. ஆனா இயேசுவுடைய ரத்தம் சொல்லுகிறது, இந்த பூமியில நீங்கள் ராஜாவாகவும் இருப்பீர்கள், கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்வீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல நிலைமையில வைத்திருக்கிறார். நல்ல வால்பாறை பகுதியில் நீங்கள் கம்பெனி விளம்பரத்துக்காக நான் சொல்லலை, வால்பாறையில் போய் அடித்து வால்பாறை கூகுளில் போய் ஆல்ஃபா இன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா நல்ல காட்டேஜை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இருக்கிறதுலே நம்பர் 1 காட்டேஜ். பிரதர் அவ்வளோதானான்னு கேளுங்களேன். அவ்வளோதானா? நான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் நிறைய பிரசங்கிப்பேன். ஏன்னா ஆண்டவர் பூமியில் உங்களை என்னையும் தரித்திரத்தை அவர் சிலுவையில் சுமந்தார். நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தர் இந்த பூமியில் நம்மளை ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நம்மளை பார்க்கும்போது புறஜாதிகள் இவர்கள் எல்லாம் தேவனுடைய மனுஷனோ என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61 அவர்கள் சொல்லுவார்கள், புறஜாதிகள் இவர்கள் நடந்து போகும் பொழுது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள். நம்ம நடந்து போகும்போது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லணும். நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லணும். நம்மளுடைய பரிசுத்தத்தை பார்த்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லணும். நம்மளுடைய கீழ்ப்படிதலை பார்த்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புறஜாதிகள் நம்மளை பார்த்து சொல்லுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு காட்டேஜ் கொடுத்திருக்காரு. அவ்வளவுதானா பிரதர்? இல்லை, நல்ல ஒரு பர்னிச்சர் ஹோம் அப்ளையன்ஸ் ஷாப் வச்சிருக்கேன். அவ்வளவுதானா பிரதர்? இல்லைங்க, இன்னொரு துணி கடை கூட வச்சிருக்கேன். பிரதர் துணி கடை மட்டும் தான் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, நல்ல பிடபிள்யூ ஹைவேஸ் நகராட்சி கான்ட்ராக்டர் நான். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன பிரதர் அது மட்டும் தான் பண்றீங்களா? இல்லை பிரதர். இல்லை சிஸ்டர், அது மட்டும் இல்லை சிஸ்டர், இன்னும் நான் டிராவல்ஸ் வச்சிருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஐயோ இது மட்டும் தான் நீங்க பண்றீங்களா பிரதர்? இல்லைங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு 10-15 வீடு வாடகை விட்டுருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, ஏசப்பா நான் சொல்றேன், நீங்க இதுக்கு ஒரே ஒரு காரணம், கொடுத்து என்னை சோதிச்சுப்பா, கொடுத்து என்னை சோதிச்சுப்பா. நான் வறுமையிலையும் சரி, ஆண்டவருக்குள்ள வந்து இந்த 10 வருஷத்துல என் வால்பாறை பட்டணமே நீங்க என்னை திரும்பி பார்க்க கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு பைத்தியக்காரனை ஒரு தெருவில் கடந்த இன்னைக்கு 60 குடும்பத்தில் போஷிக்கிற மாதிரி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இது மட்டுமா பிரதர்? இல்லைங்க, இலங்கையில் 2 சபைகளை கர்த்தர், இலங்கை தேசம் இந்தியாக்குள்ள இல்லை, இலங்கை தேசங்களில் 2 சபைகளை கர்த்தர் கட்ட கிருபை தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்தமான் நிக்கோபார்ல கர்த்தர் ஒரு சபையை கட்ட கர்த்தர்
கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஆந்திரா பகுதியில் ஒரு விடுதலை ஆராதனை சென்டரை இந்த மாதிரி கர்த்தர் பிளான் போட்டு அதுக்கான ஃபீல்டு ஒர்க்கு நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி தெருவில் பைத்தியக்காரனா 13 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பிராண்டி கடைக்கு முன்னாடி நின்று நீ கொஞ்சம் ஒரு கட்டிங்க்கு நீ காசு கொடு நீ காசு கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு அலைஞ்சு திரிஞ்சவனை கர்த்தருடைய ஊழியக்காரனா 18 நாடுகளுக்குள்ள கர்த்தர் ஊழியம் செய்ய வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இறந்தபோது எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. எல்லா ரிலேட்டிவும் போயிட்டாங்க. எங்கள் அம்மா சாதாரண சத்துணவில் ஸ்கூலில் சமைக்கிற வேலை. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். சமைக்கிறவளுடைய பையனை தான் கர்த்தர். ஏன் தெரியுமா? கானாவூர் கல்யாணத்தில் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். கல்யாணத்தில் போனது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க. அந்த ஃபங்க்ஷன் போனதுக்கும் உடனே முன்னாடி வந்து நீ உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? சமைக்கிறவங்க க்ளீன் பண்ணுறவங்கள, எங்கள் அம்மாவுக்கு சமைக்கிற வேலை க்ளீன் பண்ணுற வேலைக்கு போவாங்க. அவங்கள வந்து முன்னாடி வந்து நீங்கள் உட்காருங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? பிரதர் சொல்லுவாங்களா? பிரதர் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்க்கு நல்ல எல்லா விஐபியும் கூப்பிடுவாங்க இல்லையா? இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதானே உண்மை. நல்ல ஒரு மினிஸ்டரோ ஒரு பெரிய அதிகாரியோ வந்தா அவங்களுக்கு தான் முதல் சீட்டு. ஆனா என் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் ருசி உள்ளதா இருந்தது. எத்தனை பேருக்கு புரியுது? முன்னாடி விஐபி எல்லாம் பரிமாறும் போது அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யல. திக்கற்றவரும் அனாதைகளும் வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு கண்ணீரோடு கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு தான் என் ஆண்டவர் முதல் அற்புதத்தை செய்தார். அனஸ்தீசியா வந்து போட்டா ரொம்ப எத்தனை பேருக்கு தெரியும்? ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு ஊசி போடுவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அவங்க மயக்கத்தில் இருப்பாங்க. அந்த இடம் என்ன சூழ்நிலை ஆகுதுன்னு அது மறத்துடும். என்னம்மா அப்படித்தானப்பா? மறத்து போயிடும் அனஸ்தீசியா. அப்போ நான் சொன்னேன், பிரதர் எனக்கு வந்து அந்த அனஸ்தீசியா வந்து ரொம்ப அலர்ஜி பிரதர், அதனால் எனக்கு 2-3 ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் கர்த்தர் தான் என்னை வழி நடத்திட்டு இருக்காருன்னு நான் பிரதர்கிட்ட சொன்னேன். அப்போ பிரதர் சொன்னார், ஆமாம் பிரதர், இங்கே கூட டென்டல் டாக்டர் பல் டாக்டர்கிட்ட போகும்போது 2 பேர் போய் இதே போல் போய் இன்ஜெக்ஷன் பண்ணி அவங்க இறந்துட்டாங்க பிரதர், இதே போல் ஹார்ட் அட்டாக்கில் அப்படின்னு. அந்த இன்ஜெக்ஷன் போட செக் பண்ணாமல் போட்டால் அந்த அலர்ஜிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்போ அவர் சொன்னார், அதே டென்டல் டாக்டர் யாருக்குமே சாம்பிள் ஊசி போட்டு செக் பண்ணதில்லை. நான் போய் உட்காந்துருக்கேன், எனக்கு சாம்பிள் ஊசி போட்டு செக் பண்ணி முத கண்டுபிடிச்சார். ஆமேன்னு சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட யாரும் டென்டல் டாக்டர் வந்து அனஸ்தீசியா சாம்பிள் ஊசி போட்டு செக் பண்ண மாட்டாங்க. ஆனால் போனதை டைரெக்டாக குத்தி பல்ல எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் முத அவர் சொன்னார், ஏதோ ஒரு மனசில் ஏவப்பட்டு உனக்கு தான் நான் முத செக் பண்ணேன், அது உன் வாழ்க்கையில் அலர்ஜி. ஐயோ, உங்கள்கிட்ட சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஐயா, அங்கே கூட பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகள்கிட்ட கூட எனக்கு தீங்கு வந்துரும்னு என் ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி கூட எனக்காக வேலை செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு கூட அந்த மாதிரி சூழ்நிலையில் கர்த்தர் இறங்கி வேலை செய்வார். கர்த்தர் இறங்கி வேலை செய்வார். ஆண்டவரை பிடிச்சிங்க. எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. ஏசப்பா முழுமையா உங்களை உட்படுங்க. சும்மா பிரதர் வாக்குத்தத்தம் வந்துருச்சு பிரதர். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா ஈசாக்கு ஜெபிச்சு தான் பெற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். யோவான் ஸ்நானன் சொன்னாரு, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுப்பேன், எனக்கு பின்பாக வருபவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம். 3 வருஷம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல? ஏன் தெரியுமா? அவர் ஜெபிக்க என்னைக்கு மேல் வீட்டு அறையில இறங்கி உட்கார்ந்தாங்களோ அப்ப ஜெபத்துல தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆமாவா இல்லையா? ஜெபோ 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 ஜெபோ. இன்னைக்கு நீங்க முயற்சி செய்யுங்க, விட்டுறாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் யோபு குறித்து அழகா சிஸ்டர் பேசினாங்க. அந்த கை நீர் அவன் மீது கை போடுறதுக்கு மட்டும் என்ன அனுமதிக்கணும். ஆமாவா இல்லையாமா? அவன் மீது யோபு மீது கைகளை வைப்பது எல்லாமே சரி. சொத்து சுகம் ஆஸ்தி கீஸ்தி எல்லாம் இழந்தாச்சு. ஆனா இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு, அவன் சரீரம் இருக்கு. இந்த சரீரத்துல நான் பிசாச கர்த்தர் கை வைக்கவே விட மாட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நான் ஒரு காரியத்தை டக்குனு ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். என்ன காரியம்னா, 1 ராஜாக்கள் புத்தகம் 18வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, எலியாவின் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. எலியாவின் மீது பிசாசு கை வைக்க ஆண்டவர் விட மாட்டார். எலியாவின் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. வரப்போற வாக்குத்தத்தமாக கர்த்தர் இந்த நாளிலே அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேற
நிறைவேறட்டும். இந்த எலியா யாருக்கு பயந்து ஓடிட்டு இருந்தாரு? எதுக்காக ஓடிட்டு இருந்தாரு? எந்த ஆகாப்புக்கு, எந்த எசபேல் என் ஜீவனை எடுத்துருவா, இவ முன்னாடி நான் இருந்தா என் வாழ்நாளெல்லாம் போயிடும், இந்த ஸ்திரீ முன்னாடி இருந்தா என்னுடைய ஜீவனை கொல்றதுக்கு அநேக தீர்க்கதரிசி, பாகாலுடைய தீர்க்கதரிசி அனுப்பி இவனை தேடிட்டு இருக்கான்னு சொல்லி எசபேலுக்கு பயந்து எலியா ஓடி, ஆகாப்புக்கு பயந்து எலியா எப்படியாவது தேசத்தை விட்டு ஓடிடலாம்னு சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கும் போது கர்த்தருடைய கை எலியாவின் வந்ததுனால எலியா எந்த மனுஷனுக்கு பயந்து ஓடினானோ அந்த மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ நேரா போ. இன்னைக்கு நான் சொல்ற ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக எந்த மனுஷனுக்கு நீங்க பயந்து, எந்த காரியத்துக்கு நீங்க பயந்து, எந்த சூழ்நிலைக்கு பயந்து, எந்த ஊழியத்துக்கு பயந்து, எந்த பட்டணத்துக்கு பயந்து, எந்த வேலையில பயந்து, எந்தெந்த காரியத்துக்கு பயந்து வந்தீங்களோ அந்த காரியம் எல்லாம் இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்களை பிடித்து கர்த்தருடைய கரம் இப்பொழுது, இதுவரை மனுஷனுடைய கரம் பிடித்திருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் உங்களை பிடிக்கட்டும். எந்த மனுஷனுக்கு பயந்து அவருடைய கரம், சிஸ்டர் சொன்ன ஆண்டவர் அந்த வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அவருடைய கரம், அவர் கரம் பிடிச்சிட்டாரு. நீங்க யாருக்கு பயந்தீங்களோ அவங்களுக்கு முன்னாடி போலாம். எந்த காரியத்துக்கு பயந்தீங்களோ, எதுக்கெல்லாம் பயந்து ஓடனீங்களோ அந்த காரியத்துக்கு நீங்க முன்னாடி போலாம். கர்த்தருடைய கரம் உங்களை இன்னைக்கு பிடிக்கிறது. இதுவரை வாழ்நாளெல்லாம் மார்க் 8:25 ஒரு குருடனை கொண்டு வந்து, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஒரு குருடனை கொண்டு வந்து கர்த்தருடைய கரம், அந்த குருடனை கர்த்தருடைய கரம் கைகளில் பிடித்தது. குருடனுடைய கையை பிடித்து, ஐயா இந்த உலகத்தில் எந்தெந்த, இந்த இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் தெரியுமா? இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இந்த 4வது நாள் தானே உலகத்துல ஆண்டவர் சூரியனை படைத்தார், ஆமாவா இல்லையா? 4வது நாள் தான் சூரியனை படைச்சாரு. ஆனா வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு கர்த்தர் முதலாவது சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். பிதாவானவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அப்படின்னா இந்த உலகத்தை படைக்கும் போது வெளிச்சம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே வந்துட்டாரு. குருடனுடைய கையை கர்த்தர் பிடித்தார். பிடித்து கிராமத்துக்கு வெளியே அவனை கொண்டு வந்து, ஐயா இதனால் வர இந்த கிராமத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் உங்க மனக்கண்கள்ல, உங்க கற்பனையில நீங்க அந்த சூழ்நிலை நினைச்சு பாருங்க. அந்த மனுஷன் ஆண்டவர் கைப்பிடிச்சா, கண்கள் தெரியல, ஆண்டவர் கைப்பிடிச்சா எப்படி வெளியே வந்திருப்பாரு? எத்தனை பாறைகள் இருந்திருக்கும், எத்தனை கண்ணாடி பாட்டில் இருந்திருக்கும், எத்தனை முட்செடிகள் இருந்திருக்கும், எத்தனை குறுக்க, எத்தனை கிராஸ் பண்றதுக்கு எத்தனை மிருகங்கள் போயிருக்கலாம், வாங்க அந்த காலங்களை ஏதாவது நடந்திருக்கலாம், எத்தனை முன்னாடி எத்தனை தடுப்புகள் இருந்திருக்கும். எல்லாத்தையும் தாண்டி கர்த்தருடைய கரம் அவனை பிடித்ததினாலே கிராமத்துக்கு வெளியே கர்த்தர் கொண்டு வந்தார். நான் சொல்றேன், இன்னைக்கு எந்தெந்த காரியங்கள்ல நீங்க உள்ள இருக்கிறீங்களோ அதை தீர்க்க தரிசனமா எழுதி வச்சுக்கீங்க. அந்த காரியங்கள்ல என்னுடைய ஃபைனான்ஸ் வாழ்க்கை உள்ள இருக்கியா இல்லையா? இன்னைக்கு தீர்க்க தரிசியா, கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், அந்த காரியங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவா. ஏன் தெரியுமா அங்க நடந்தது? எனக்கு எப்படியாவது ஆண்டவரே, எனக்கு எப்படியாது அந்த பத்திமேயை குருட அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் நீ வான்னு கூப்பிட்டாரு. வான்னு கூப்பிட்டதும் அவன் வந்து எலும்பி ஆண்டவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா செஞ்சான்? அவன் மேல் வஸ்திரத்தை, மார்க் 10 இருக்கும், அவன் மேல் வஸ்திரத்தை எடுத்து தூக்கி வீசிட்டு போனான். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். கண்ணே திறக்கலைங்க, கண்ணே திறக்கல. ஆண்டவர் கூப்பிட்டானதும் ஒரு பிச்சைக்காரனுடைய கொள்முதலே அவன் மேல் வஸ்திரம் தான், ஆமாவா இல்லையா? அந்த துணி தானே போட்டு பிச்சை எடுப்பான். அவன் சொல்றான், என் ஆண்டவர் கூப்பிட்டாரு, இனி எனக்கு இது தேவையில்லை, என் ஆண்டவர் சொல்லிட்டாரு இந்த வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி, இனி எனக்கு இந்த பழசு, இனி எனக்கு இந்த அழுக்கு, இனி எனக்கு இந்த தூஷணம், இனி எனக்கு இந்த வேதனை தேவையில்லை, என் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி தூக்கி வீசிட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போன பத்திமேய் குருடனுக்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க தூக்கி வீசிடுங்க. உள்ள இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர நேரம் ஆயிருச்சு. இன்னைக்கு கலாத்தியர் 4:5 சொல்லுகிறது, காலங்கள் நிறைவேறின பொழுது மனுஷகுமாரன் பூமிக்கு
காலம் நிறைவேறின பொழுது மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். சிஸ்டர், பிரதர், ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே இந்த பூமி 4000 ஆண்டுகள் காத்திருந்தது வருவதற்காக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கே இந்த பூமி 4000 ஆண்டுகள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நான் சொல்றேன், அந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சு கர்த்தர் சுதந்திரமா மாத்த போகிறார். எதுக்கெல்லாம் காத்திருக்கிறீங்களோ அந்த காலங்கள் நிறைவேற போகுது. அந்த குருடன் காத்து கொண்டிருந்தான், அந்த குருடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அந்த குருடன், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமான்னு நினைத்து கொண்டிருந்தான். ஆனாலும் ஆண்டவர் வந்தபோது அவனை கைகளை பிடித்து கிராமத்துக்கு வெளியே கொண்டு போகும்போது, அந்த கொரோனா பீரியடில் எத்தனை பேர் ஆக்சிடெண்ட்டில் மரிச்சாங்க, அந்த ஆக்சிடெண்ட்டில் எத்தனை பேர் மரித்து போனாங்க, அந்த சூசைடு ஆவியில் எத்தனை பேர் செத்து போனாங்க, எத்தனை முறை நம்ம செத்து போகணுன்னு உங்களுக்கு எனக்கும் சிந்தனையில் வந்தது. எத்தனை பேர் மற்றவன் பார்த்து சொன்னா இனி ஜீவனோட இருக்க மாட்டேங்கன்னு. ஆனால் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகும்போது எத்தனை பேர் சொன்னாங்க இனி ஆப்ரேஷன் இல்லைங்க, கர்த்தர் உங்களை கரம் பிடித்ததுனால இம்மட்டும் கொண்டு வந்து வழி நடத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்புதம் செஞ்சிட்டார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆனா அவனுக்கு அற்புதம் ஆகல. ஏன் ஆகல? அவன் ஏறிட்டு பார்த்து, எனக்கு முன்பாக இருக்கிற மனுஷர் எல்லாம் மரங்களை போல காண்கிறேன் என்றான். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கண்ணு தெரிஞ்சிருச்சா இல்லையா? நடக்கல. அவன் மனுஷனை மனுஷனா பார்க்கணும், மரங்களை மரங்களா பார்க்கணும், விலங்குகளை விலங்குகளா பார்க்கணும், ஃபேனா பார்க்கணும். ஆனா அவனுடைய கண்களுக்கு முன்னாடி பார்த்தா எல்லாம் மரங்களா நிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப கண்ணு தெரிஞ்சுச்சா? யாக்கோபு, ஈசாக்கு தன் பிள்ளைகளுக்கு பிரச்சனையானதும் யாக்கோபு நீ பதானராமுக்கு போன் அனுப்பினார். ஆமாவா இல்லைங்களா? கானானிலிருந்து பதானராம் 700 கிலோமீட்டர். நீ கிளம்பி போன்னு சொல்லும் போது அவன் கையில ஒரு கோல் தான் கொடுத்தார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கோல் என்றால் வேதத்தின் ரகசியம், கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை, அன்னைக்கு வேதம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை அந்த கோலிலே எழுதி இருந்தாங்க. ஆமாவா இல்லையா? ஐயா, ஈசா கிட்ட 200 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி சொத்து இருந்தது. அது ஏசாவுடைய கரத்துக்கு போயிருச்சு. வெறுமையான ஒரு கோலையும் வாக்கு தத்தத்தையும் வாங்கிட்டு போன யாக்கோபு இரு பரிவாரங்களோட கர்த்தர் திருப்பி கொண்டு வந்தார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியலையே. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு. இந்த வார்த்தையை உங்க சிரசின் மீது வாங்குங்க. ஒருத்தன் விதையை எடுத்துட்டு போனா, விதையை வழியருகே விதைத்தான், முச்செடியில விதைத்தான், எல்லா கட்பாறை மேல விதைத்தான், நல்ல நிலத்துல விதைத்தான். அது 30, 60, 100 பலன் தந்தது. ஆமென் சொல்லுங்களேன். 30 வாங்குறது உங்க பிரியம் தான், 100 வாங்குறது உங்க பிரியம் தான், 60 வாங்குறது உங்க பிரியம் தான். நான் விதைக்கிறேன், நீங்க வாங்குறீங்க. நீங்க 30 கூட வாங்கிட்டு போலாம், 60 வாங்கிட்டு போலாம். இல்ல நான் 100 தான் வாங்கிட்டு போறவன்லாம், ஆண்டவரே எனக்கு தான் ஆண்டவரே இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். அவன் மரங்களை பார்த்தான், கண்ணு தெரியல, இன்னும் கண்ணு தெரியல. கிராமத்துக்கு வெளியே கை பிடிச்சு இவ்வளோ நாள் என் வாழ்நாள் எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த சூழ்நிலையில கூட்டிட்டு வந்த, பக்கத்தில் நின்று அற்புதம் செஞ்சு அவனுக்காக நான் ஜெபிச்சு அவனை என் கண்மணியை போல காத்து அவனை என் சேட்டைகளுக்குள்ளே அடைக்கலமா வைத்து சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை நம்பின பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லி அவனை பத்திரமா வார்த்தைகள் எல்லாம் நான் வழி நடத்திட்டு வந்தா, அவனுக்கு நான் ஜெபித்து அற்புதம் செய்து பக்கத்துல அவன் இங்கே நிற்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்கிறாரு. ஜெபிச்சு முடிச்சுட்டு பாருடானா, அவன் யாரை பார்த்திருக்கணும்? ஏசப்பாவை பார்த்திருக்கணும். அந்த குருடன் கண்களுக்கு அற்புதம் செய்து அவனுக்கு ஜெபித்து அவனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ததும் அவன் நேரா பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரை பார்க்காம முன்னாடி இருக்கிற மனுஷனை போய் பார்க்கறான். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் மூவ் ஆகுது. ஆனா அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகாது, அடுத்த லெவலுக்கு போகாது. நீங்கள் சார்ந்திருக்கிற ஒரே ஆள் பரிசுத்த ஆவியானவரை மட்டும்.
சுவாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய். பிரதர், என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் காரியம், பிரதர் என் பையனுக்கு ஒரு வேலை காரியம், பிரதர் என் பையன் ஃபாரின் போகணும். இல்லை, ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது பலிபீடம். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் அந்த காரியம் எல்லாம் இன்னைக்கு பிரேக் ஆகி நிக்குது. எரேமியா 3:15 சொல்லுகிறது, என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்படை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், அவர் உன்னை அறிவோடும் புத்தியோடும் நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு தான் கர்த்தர் ஆவியானவர், ஆவிக்குரிய தகப்பனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஊழியக்காரரை நீங்க செலக்ட் பண்ணல, ஊழியக்காரரை என் கர்த்தர் இந்த சபைக்கு இந்த பிள்ளை தான், இவர் தான் ஆவிக்குரிய தகப்பனா இருக்கணும்னு என் கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஆமா ஆமா ஆமா. அதுக்காக நான் மனுஷனை நம்பாதீங்கன்னு சொன்னதுக்காக இதை சொன்ன ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு உலகத்தில் ஒன்று ஆண்டவர், அதுக்கு அடுத்து ஆலோசனை சொல்லுவதற்கு அறிவில் நடந்து உங்க தகப்பன். பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரை விட்டுட்டு என்ன பண்ணா, முன்னாடி இருக்கிற மனுஷனை பார்த்தான். அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் க்ளோஸ். எதுனாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சொல்லுவேன். நான் சொன்னேன், என் மனைவிட்டு இப்போ கேட்டேன், நான் ஏமா அவ்வளோ அடிப்பனே, அவ்வளோ பிரச்சனை பண்ணுவேனே, யார்ட்டையும் போய் சொன்னதில்லை. நான் யாருக்கா பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லலை. சொல்கிறேன், இதை நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். அவள் சொன்னா, இல்லை யார் மனுஷன்ட்டையும் நான் சொன்னதில்லை, எங்கள் அப்பா வீடு பக்கத்தில் அங்கே கூட சொன்னதில்லை, உங்கள் அம்மா அங்கே இருந்தாங்க அங்கே கூட சொன்னது. நான் சொன்னதெல்லாம் ஒரே இடம் வயிறு, ரெண்டாவது இடம் முழங்கால். எத்தனை பேத்துக்கு புரியுது? உபவாசமும் முட்டியும் தான் எனக்கு மீட்டு எடுத்து கொண்டு வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். இது 2 போதும், இது 2 போதும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆலோசனை சொல்லுவதற்கு உங்கள் தகப்பன் இருக்கார். அந்த குருடனை மீண்டும் ஆண்டவர் இன்னொரு சான்ஸ் கொடுத்தார். இன்னைக்கு சொல்கிறேன், எந்தெந்த காரியம்லாம் மனுஷனை தேடி போய் உங்களுக்கு பிரேக் ஆகி நிற்குதோ அந்த காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு, ஆண்டவரே என் பிள்ளையுடைய திருமணத்துக்கு நான் மனுஷனை போய் தேடினேன், என் மகனுடைய வாழ்க்கை, என் குடும்பத்துடைய வாழ்க்கை நான் மனுஷனோட தேடினேன், இல்லை என் ஊழியத்தில் நான் மனுஷனோட இல்லை. இன்னைக்கு நீங்கள் சொல்லிடுங்க, முழுமையாக நான் சரண்டர் ஆகிறேன் ஆண்டவரே, முழுமையாக நான் சரண்டர் ஆகிறேன் ஆண்டவரே, முழுமையாக நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இன்னைக்கு மீண்டும் அந்த காரியம் முடிஞ்சு போச்சு, அந்த காரியம் இழந்து போச்சு, அந்த காரியம் இனியெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உள்ள என்னுடைய ஆவியை நான் வைக்க போறேன்னு சொன்னார். அது ஆவி 900 வருஷங்களுக்கு முன்னாக யோசேப்புடைய மகனாக யோசேப்புடைய சந்ததியில் வந்த எலும்பை பார்த்து ஆண்டவர் பேசினார். கானான் தேசத்துக்கு நீ பிரயாணம் பண்ணி போன்னு சொல்லுவதற்கு முன்பாகவே அந்த எகிப்துக்குள்ள இருந்து கானான் தேசுவதற்கு கிளம்புவதற்கு முன்பாகவே 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யோசேப்புடைய சந்ததி அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்பி போனாங்க. அந்த எலும்பை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இல்லாம, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆண்டவர் சொல்ல வழி காமிக்கிற வரைக்கும் எதையும் பொறுத்திருக்காம அவசரப்பட்டு போனவங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உலர்ந்து போன இந்த எலும்பை நான் உயிரடைய செய்ய போறேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஒருவேளை கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஏதாவது ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில முடிஞ்சு போச்சுன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக பலிபீடத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்லுகிறேன், அதை கர்த்தர் திருப்பி எழுப்பி கட்டி கர்த்தருடைய ஜீவன் அடைய செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மீண்டும் ஒரு சான்ஸ், மீண்டும் ஒரு சான்ஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், அவருடைய கையை கர்த்தர் பிடிச்சார். பயந்து போய், எசபேலுக்கு பயந்து, இஸ்ரவேல் தேசத்துக்கு பயந்து, ஆகாபுக்கு பயந்து, ஆகாபுடைய சுத்தி இருக்கிற அவனுடைய போர்ப்படைக்கு பயந்து எப்படியாவது தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஓடி போன மனுஷனை கர்த்தருடைய கரம் பிடித்தது. ஆமென் சொல்லுங்களேன். பயந்து போய் வந்திருக்கிற, பயந்து போய் நடுங்கி வந்திருக்கிற, உலகத்திலையும் மனுஷிக வாழ்க்கைக்கும் மனுஷனை கண்டு உலகத்தை கண்டு பயந்து போய் இருக்கிற உங்களை கர்த்தருடைய கரம் இன்னைக்கு பிடிக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமென் சொல்லுங்களேன்.
இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்களை பிடிக்கட்டும், உங்க பிள்ளைய பிடிக்கட்டும், ஒயின் ஷாப்ல இருக்கிற உங்க கணவனை பிடிக்கட்டும், ஒயின் ஷாப்ல இருக்கிற உங்க பிள்ளைகளை பிடிக்கட்டும். எத்தனை காவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாம கர்த்தரை மறுதளிக்கிற உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் பிடிக்கட்டும். ஏன் உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார்? உங்களை ஏன் எலியாவுடைய கையை கர்த்தர் பிடிச்சாரு? எத்தனையோ தீர்க்கதரிசி இருக்கும் போது பயந்து ஓடி போன எலியாவை ஏன் பிடிச்சாரு? திஸ்பீனாகிய எலியா ஆகாப்புக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் பனியும் மழையும் ஏன் பேயாது? எதுக்காக பேயாது? என்ன நோக்கத்தோட பேயாது? ஒரு ராஜாக்கு முன்னாடி, ஒரு அதிகாரிக்கு முன்னாடி, ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒன்றுக்கும் உதவாத திஸ்பீன் என்றால் சிறைவாசி, சிறைப்பட்டவன். எலியாக்கு 2 பேர் இருந்தது. எலியா ஒரு பேரு கர்த்தரே ரட்சிப்பு, திஸ்பியன்னா சிறைப்பட்டவன், சிறையாளி, சிறை ஒன்றுக்கும் உதவாதவன், எல்லாத்தையும் இழந்தவன். அவன் சிறைவாசி. அவனுக்கு அதிகாரம் கிடையாது, மனைவிக்கு அதிகாரம் கிடையாது, தேசத்தில் வாழ்றதுக்கு அதிகாரம் கிடையாது, அவன் வைத்திருக்கிற சொத்து சுகம் ப்ராப்பர்ட்டிக்கு அவன் அதிகாரம் கிடையாது. ஆனாலும் ராஜாக்கு முன்னாடி போய் செல்றான், இந்த வருஷம் பனியும் மழையும் பேயாது. என்ன ராஜாக்கு முன்னாடி? யார் இவன்? எதற்காக போய் சொல்லணும்? இஸ்ரவேல் தேசம் பசுமையான தேசம், இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய தேசம். ஆமென் சொல்லுங்களேன். அந்த தேசத்து ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறான், இனி பனியும் மழையும் தேசத்திலே பேயாது, இந்த தேசம் சபிக்கப்பட்டு போனது, இந்த தேசம் ஆசீர்வாதம் இருக்காது. இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்த ராஜா ஆகாப்பு, இந்த ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ராஜா ஒரு ஸ்திரீயை திருமணம் செய்து கொண்டிருந்தார். அவள் மோவாப்புடைய ஸ்திரீயாக இருந்தார். கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு தேசத்தில் இருந்த ஒரு ஸ்திரீயை, பாகாலை தெய்வமாய் வணங்குகிற ஒரு ஸ்திரீயை அவள் திருமணம் செய்து கொண்டிருந்தான். இந்த பாகாலை இந்த ஆகாப் ராஜ் திருமணம் செய்து இவன் சொன்னா, இந்த எசபேல் சொல்லுகிறார் ராஜாவை பார்த்து, நம்ம இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் இந்த தேசத்தை நம்ம பாகால் தன் கணவனிடத்தில் சொன்ன போது ராஜா அதை ஏற்றுக்கொண்டு பாகாலை தெய்வமாய் வணங்க ஆரம்பித்து தேசம் முழுவதும் பாகாலை தெய்வமாய் வணங்க ஆரம்பித்தார்கள். தேசத்திலே ஆண்டவரை விட்டு எல்லாம் பாகாலை வணங்க ஆரம்பித்தார்கள். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த எலியா நேரா அந்த ஆகாப்புக்கு முன்னாடி போய் சொல்லுகிறான், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், நீ வணங்குகிற பாகால் நாளை இல்லை. அந்த தேசத்தில் திராட்சை தோட்டம், முந்திரி தோட்டம், தோப்பு எல்லாம் வச்சிருக்கவங்க பாகால தெய்வமா வணங்குறான். எல்லாத்தையும் இழந்து போனாலும், ஊரே, உலகமே, தேசமே, இஸ்ரவேல் தேசமே ஒன்று கூடி பாகால வணங்கினாலும், ஒரே ஒரு மனுஷன் மனைவியை இழந்து, சொத்து இழந்து, சுகம் இழந்து, ஆஸ்திகளை இழந்து, எல்லாத்தையும் இழந்து நின்று அவன் நேரா போய் சொன்னான். அவனுக்குள்ள ஒன்னே ஒன்று இருந்தது, கர்த்தரே தெய்வம் என்று வைராக்கியத்தோட போய் சொன்னா, ஆண்டவரே நீங்க வணங்குகிற தெய்வம் தெய்வம் அல்ல, என் ஆண்டவர் இரட்சகருமான கர்த்தரே தெய்வம். அந்த வைராக்கியம் இருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தை கர்த்தர் பிடிப்பார். குதிங்கால் அல்ல, முழங்கால் அல்ல, கர்த்தருடைய கரம் உங்களை என்னையும் பிடிக்கணும்னா வைராக்கியமா வேணும். எப்படி வைராக்கியம் இருக்கணும் தெரியுமா? மரணத்துக்கு நேரா நீங்க போனாலும் வைராக்கியம் இருக்கணும். என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமாங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ இங்கிருந்து ஓடி போய் ஒளிந்து கொள். ஹலோ, மனுஷன் சொல்லல, மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில ஒளிந்து வைத்திருக்கிறார் கர்த்தர். ஏன் ஆண்டவரே
இவர்களுக்கு முன்னாடி நான் அசிங்கப்பட்டு ஒளிந்து போகிற சூழ்நிலை இல்ல. நீங்க ஓடும் போது எலியாக்கு தெரியாது நான் ஓடி போகிறேன், என்னை கர்த்தர் அசிங்கப்படுத்திட்டாரு, வெக்கப்படுத்திட்டாரு. இல்ல, எலியா கேரித்துக்கும் யோர்தானுக்கும் அருகே இருக்கிற கேரி தோட்டங்கரைக்கு போன பொழுது என்ன பாருங்க, இஸ்ரவேல் தேசமே பஞ்சமாயி எல்லாம் செத்து போயிருந்தாங்க. எலியாவை கர்த்தர் அங்கிருந்து ஓட சொல்லலன்னா எலியாவும் அந்த பஞ்சத்துல மாட்டிருப்பார். உங்களையும் என்னையும் கர்த்தர் ஓட சொல்றாருன்னா முன்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், பின்னாடி பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மளை தாண்டி கொண்டு வருகிறார். அவர் சொன்னார், யோர்தானுக்கு அருகே இருக்கிற கேரி தாற்றங்கரையில போய் நீ ஒளிந்து கொள். யோர்தான் மரணம், கேரித்துனா இடுக்கம். நான் சொன்னேன், கர்த்தர் உங்க கரத்தை பிடிக்கணுமா, மரணத்துக்கும் இடுக்கத்துக்கும் நேரா எலியா போன பொழுதும் கர்த்தரே தெய்வம் என்பதை விடவே இல்லை. யோர்தான் மரணம், கேரித் என்றால் இடுக்கம். மரணத்துக்கும் இடுக்கத்துக்கும் நேராக இடுக்கம் என்றால் பிரச்சனை, பாரம், துன்பம், துயரம், கண்ணீர். இது கடையில நீ நடந்து போகும் பொழுது, இது கடையில நீங்க வாழ்ந்து கொண்டு போகும் பொழுது, இது கடையில உங்க குடும்பம் பிரயாணம் பண்ணும் பொழுது, இன்னைக்கு நீங்க இத்தனை பிரச்சனையிலையும் கர்த்தரே தெய்வம் இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கீங்க பாருங்க. உங்க கரத்தை தான் கர்த்தர் பிடிப்பார், உங்க கரத்தை தான் கர்த்தர் பிடிப்பார், உங்க கரத்தை தான் கர்த்தர் பிடிப்பார். கர்த்தரே தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோர்தான் மரணம். ஐயா, மரணத்துக்கு நேரா வியாதி இல்லை, அது இருந்தாலும் என் கர்த்தரே தெய்வம்னு பலிபீடத்தில் நின்று பிரசங்கிக்கிறேன் பார், அப்போ என் கரத்தை பிடிச்சிருவாரு. என் அப்பா என் கரத்தை பிடிச்சிருவாரு, உங்க கரத்தை பிடிச்சிருவாரு, உங்க பிள்ளைய கரத்தை பிடிச்சிருவாரு, உங்க குடும்பத்தை கரத்தை பிடிச்சிருவாரு. இன்னைக்கு உங்க ஃபைனான்ஸ், உங்க ஃபைனான்ஸ்ல, உங்க குடும்பத்தில், உங்க மருமக, மாமனார், மருமக எல்லாத்துடைய கரத்தையும் கர்த்தர் பிடிக்க போகிறாரு. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே உண்மையை சொல்லுங்களேன், ஏசப்பா உண்மையாலுமே என் பிள்ளைய பிடிச்சிருங்க, என் மகனை பிடிச்சிருங்க, என் பிள்ளைய பிடிச்சிருங்க, என் கணவரை பிடிச்சிருங்க, என் மனைவியை பிடிச்சிருங்க, என் சகோதரரை பிடிச்சிருங்க, என் சகோதரியை பிடிச்சிருங்க, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சிருங்க ஆண்டவரே, பிடிச்சிருங்க. மரணத்துக்கு நேரா கர்த்தர் கொண்டு போவார், இடுக்கத்துக்கு நேரா கொண்டு போவார். அந்த இடுக்கமும் மரணமும் உங்களை ஒன்றும் செய்யாது. இந்த எலியா யாருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்? எசபேலுக்கு பயந்து. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாரிபாத்துக்கு போ. ஐயா, சாரிபாத்துக்கு போன்னு சொன்னாரு. எலியா இங்கேயே இருந்து செத்தாலும் பரவாயில்ல, ஆனா சாரிபாத்துக்கு எலியா போகவே முடியாது. ஏன் தெரியுங்களா? யாருக்கு பயந்து ஓடனாலும் அந்த ஊரு சாரிபாத்துடைய ஊரு, எசபேலுடைய ஊரு. எந்த சாரிபாத்துக்கு பயந்து, எந்த எசபேலுக்கு பயந்து, எந்த ஆகாபுக்கு பயந்து எலியா ஓடிட்டு இருக்கார? கர்த்தர் சொல்றார், நீ தைரியமா அந்த சாரிபாத்துடைய வீட்டுக்கு, அந்த பட்டணத்துக்குள்ள ஒளிமுக வாசல் வழியாக இங்கேயாவது ஒளிஞ்சிருக்க சொன்னார். தைரியமா நிப்போ. எத்தனை பேத்துக்கு புரியுதுன்னு தெரியல. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த மனுஷனுக்கு நீங்க பயந்து இருக்கிறீங்க, உங்க பட்டணத்துல, உங்க குடும்பத்துல, நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல எந்த மனுஷனை கண்டு பயப்படுறீங்களோ அந்த மனுஷனுக்கு முன்னாடி நீங்க தைரியமா இன்னைக்கு கிளம்பி போங்க. போங்க. நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சேனைகளின் கர்த்தர். நான் ஆராதிக்கிற தேவன் எல் ஷடாய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் எல் பெத்தேலாக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் உன்னதமானவராய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வவல்ல தேவனாய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன். ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க?
கர்த்தருடைய கரம் உங்களை பிடிச்சிருச்சு. எதுக்கு தெரியுமா இந்த பாடு? எதுக்கு தெரியுமா இந்த உபத்திரவம்? எதுக்கு தெரியுமா இந்த நிந்தை? எதுக்கு தெரியுமா இந்த அவமானம்? எதுக்கு தெரியுமா இந்த விக்கம்? எதுக்கு தெரியுமா இந்த கேவலம்? எதுக்கு தெரியுமா இந்த அசிங்கம்? எந்த எலியாவை கர்த்தர் இப்படி கொன்னாரோ அதே இடத்துல கர்த்தர் அதே இஸ்ரவேல் ஜனங்களை அதே எலியாவை வைத்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைத்தார். நான் சொல்றேன், உங்க பட்டணம் உங்க கிராமங்கள்ல நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது உங்க குடும்பம், உங்க பட்டணம், உங்க தெரு, உங்க கிராமம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும். எப்தா என்ற ஒரு மனுஷன் இருந்தான், நியாயாதிபதி 11ஆம் அதிகாரத்தில். ஒரு என்ன பாருங்களேன், ஒரு தவறான ஸ்திரீயுடைய மகன், அவனை தான் கர்த்தர் நியாயாதிபதியா செலக்ட் பண்ணார். என் ஆண்டவர் பேக்ரவுண்ட பார்க்க மாட்டார், உங்க பின்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்க்க மாட்டார். கர்த்தரின் கரத்தை பிடிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த எலியா சூரச்செடிக்கு அடியில் போய் படுத்துட்டார். படுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு தெரியும் எல்லா கதையும். ஆகாப்புக்கும் எலியா சந்திக்கிறாரு. சந்தித்து முடித்ததும், நீ உன்னுடைய காளையை கொண்டு வா, நான் என்னுடைய காளையை கொண்டு வரேன், நீங்கள் வந்து உச்சி வெயிலில் நீங்கள் பலி செலுத்துங்க. ஆண்டவரை எலியாவுடைய காலையில் அக்கினி வந்து பட்சித்து போட்டது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த மேட்ரு ஆகாப்புக்கு தெரிஞ்ச பொழுது யெசபேலும் ஆகாப்பும் எலியாவை கொல்லணும் தேடுறாங்க. எலியா நேராக ஓடி போய் சூரச்செடிக்கு அடியில் படுத்துட்டு, நான் என்ன செய்யணும்? செத்து சொல்லுங்களேன், செத்து போகணுன்னு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், செத்து போகணுன்னா அங்கேயே செத்துருக்கலாமே, யெசபேல் இருந்தாவே கொண்டுருவாளே, இங்கே வரணும்னு அவசியம் இல்லையே. ஆண்டவர் சொல்றார், நீ ஓடுற தூரம் வெகு தூரம். அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் மகனை கொண்டு போய் அந்த மோரியா மலையில என்ன செய் சொல்லுங்களேன். எனக்காக பலி செலுத்தின 3 நாள் ஆபிரகாம் நடந்து போகும்போது தன்னுடைய வாழ்நாளில் பட்ட வேதனை, துக்கம், துயரம் சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? 3 நாள் என் பிள்ளை செத்து போயிடும். போய் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு. நான் கேட்கிற 3 நாளைக்கு முன்னாடியே அவ்வளோ தூரம் கொண்டு போய் ஆண்டவர் பலிபீடத்தை கட்டி தன்னுடைய மகனை படுக்க வைத்து கத்தி எடுத்து ஓங்கும் போது ஆண்டவர் என் மகன் மீது கையை 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 போடாதனாரு. ஏன் தெரியுமா? அவனை கை போடுறதுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வரல. ஆமென் சொல்லுங்களேன். அவனை கை போடுறதுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வரல. தன் தகப்பனார் பலி செலுத்தும் போது, தகப்பனார் பலிபீடத்தை கட்டும் போது ஒரு 15 வயது 16 வயது வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், தன் தகப்பனார் ஒரு கல்லை தூக்கும் போது இவன் அந்த கல்லை தூக்கி உதவி செய்திருப்பானா, செஞ்சிருக்க மாட்டானா? தான் சாக போறன்னு தெரியல, தானே சொல்லுகிறான், ஒரு பலிபீடத்துக்கு தன் தகப்பனாருக்கு எடுத்து கற்களை உதவி செய்தான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். கல்லை அடுக்கனா, கல்லை அடுக்கி முடிச்சு அதே மோரியா மலை, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வரும் பொழுது மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உபாகமம் 12ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம், 10, 11, 12 எடுக்க வேண்டாம், டைம் ஆச்சு. நீ கானான் தேசத்துக்குள்ளே போய் பிரவேசித்த பொழுது அங்கே எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. ஒன்னு ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் தாவீது சாலமோன் சொல்லுகிறார், என் கர்த்தர் என் தகப்பனுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை என் கையினாலே நிறைவேற்றினார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல, நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிங்க, வீட்டில் இருக்கும். என் தகப்பன் என் கையினாலே சொன்னதை, என் தகப்பன் இடத்துல வார்த்தையினாலே சொன்னதை என் கையிலே நிறைவேற்றினார். கை 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 கை. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்ததெல்லாம் உங்க கையினாலே நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கும். என் தகப்பன் 15ஆம் வசனம் நினைக்கிறேன், என் தகப்பன் நிடத்திலே வார்த்தையை சொன்னது என் கைகளினாலே கர்த்தர் செய்தார். இன்னைக்கு சொல்றேன், இவ்வளோ நாள் வாக்குத்தத்தத்தை
உங்க கையினால நீங்க சுதந்தரிக்க போறீங்க. ஈசாக்கு அந்த மோரியா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கை பலி செலுத்தும் போது கர்த்தர் சொன்னார், நீ உன் மகனை எடுத்து மோரியா மலைக்கு கொண்டு போய் எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. அங்கே ஈசாக்கை கற்களை சுமந்து போட்டது பலி செலுத்த அல்ல, கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட. அங்க ஒரு பலி செலுத்துற, அங்கே ஈசாக்கு கற்களை சுமந்து ஒரு பலிபீடத்தை கட்டினான். அன்னைக்கு அதே ஸ்தலத்துல உலகமெங்கும் காணிக்கை வந்தது சாலமோனுக்கு. உலகமெங்கும் தங்கங்கள் வந்தது, உலகமெங்கும் வைரங்கள் வந்தது, உலகமெங்கும் மரங்கள் வந்தது. ஆனாலும் அந்த ஆலயத்துடைய அஸ்திவாரம் பாடுகளும் உபத்திரவும் வேதனைக்கு மத்தியிலே ஆபிரகாமும் ஈசாக்கும் பலிபீடத்துக்கு கொண்டு வந்து வைத்த கற்களை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், இந்த சூரஜ் செடிக்கு அடியில் நின்று நீ ஓடுற தூரம் வெகு தூரம், நீ ஓடுற தூரம் வெகு தூரம், நீ இந்த இடத்துல நின்று நான் செத்துருவேன் நீ கேட்காத. நான் சொல்றேன், சாகிறதுக்காக கர்த்தர் நம்மளை உண்டாக்கல, ஓடுறதுக்காக உண்டாக்கி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க எல்லாம் எழும்புங்க, எல்லாரும் ஓடணும். ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகார் போன போது ஆதியாகமம் 16 சூர் வனாந்தரத்தில் கர்த்தர் ஆகாரை பார்த்து சொல்லுவார், நீ உன் நாச்சியார் அண்டே போய் அடங்கி இரு. ஆனா பேர்சபா வனாந்தரத்தில் அதே ஆகார் ஆதியாகமம் 21 ஆண்டவர் சொல்லுவாரு, நீ என்ன செய், கிளம்பி போ. எத்தனை பேத்துக்கு புரியுதுன்னு தெரியலையே. அடங்கி இருந்த நாட்கள் மாறி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சுதந்திரமாக நாட்டுகிற நாள் இந்த நாள். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பேர்சபா வனாந்தரத்திலே எலியா உட்கார்ந்து, நான் போதும் நீ ஓடிப்போ. பேர்சபாயில் இருந்து அந்த ஓரேப் கண்மலை வெடிப்பு, கண்மலை வெடிப்புக்குள்ள போய் ஒளிந்து நின்ன இடம் எந்த இடம் தெரியுங்களா சிஸ்டர், பிரதர்? எந்த மோசை கர்த்தருடைய கண்மலை வெடிப்புக்குள்ள நின்று கர்த்தரை சந்திச்சாரோ அதே இடத்துல எலியாவை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தினார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இன்னும் டெப்தா சொல்றேன். சாகணும்னு நினைச்ச மனுஷனை மோசையுடைய ஊழியத்துக்கு நேரா கர்த்தர் உயர்த்தினார். முடிஞ்சு போன வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த நினைக்கிறார். எலியாவிடத்துல கர்த்தர் சொன்னார், வார்த்தையில தான் பேசினார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், வார்த்தையில தான் பேசுறார். நீங்க எழும்பி போங்க. தேவனையும் நன்றியோடு துதிக்கிறோம். நாளில் ஆண்டவரே, அருமையான இப்படி தாசனை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதத்தை செய்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அற்புதத்தை செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, அருமையான மகனே இன்னும் அநேக ஆயிரங்கள் மத்தியில் எடுத்து பயன்படுத்துவீராக. இம்மட்டும் எங்களோடு கூட நீங்கள் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, உடைய பிரசன்னம் எங்களை ஆண்டு வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்று வேணும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம், வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்தியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.